ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். குரூப் 4 எக்ஸாமை நல்லா பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தெரிஞ்சதை குறிங்க, கடைசியாக தெரியாததை உங்கள் மனசுக்கு என்ன பதில் தோணுதோ அந்த பதிலை குறிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் இச்சொல்லுக்கு இணையான தமிழ் கலைச்சொல் தேர்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, வன பாதுகாவலர். அடுத்து ரெண்டாவது கொஸ்டின், டிரான்ஸ்லேஷன் என்பதற்கு இணையான கலைச்சொல் தருக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மொழிபெயர்ப்பு. தேர்டு கொஸ்டின், பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும். கொஸ்டின், ஊமையின் பொருளை எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, வெளிப்படை தன்மை. அடுத்து நாலாவது கேள்வி, உவமையின் பொருளறிந்து சரியான தொடரை எழுதுக. கொஸ்டின், உடலும் உயிரும் போல. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, இணைப்பிரியாமை. அடுத்து அஞ்சாவது கொஸ்டின், நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல என்ற ஊமைக்கு ஏற்ற பொருள் தருக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஒற்றுமை இன்மை. அடுத்து ஆறாவது கொஸ்டின், மடை திறந்த வெள்ளம் போல் ஊமையின் பொருளை எழுதுக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தடையின்றி மிகுதியாக. அடுத்து ஏழாவது கொஸ்டின், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தெரிவு செய்க. கொஸ்டின், பணிந்து பணித்து. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஆசிரியர் பணித்ததால். கயல்விழி பணிந்து படித்தாள். எட்டாவது கொஸ்டின், சரியான தொடர்களை தேர்க. பணிந்து பணித்து. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, தலைவர் பணித்த வேலையை தொண்டன் பணிந்து செய்தான். செகண்ட் பாயிண்ட்டு, தலைவர் பணித்த வேலையை தொண்டன் பணிந்து. எட்டாவது கொஸ்டின், சரியான தொடர்களை தேர்க. பணிந்து பணித்து. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, தலைவர் பணித்த வேலையை தொண்டன் பணிந்து செய்தான். செகண்ட் பாயிண்ட்டு, தலைவர் பணிந்த வேலையை தொண்டன் பணித்து செய்தான். தேர்ட் பாயிண்ட்டு, தலைவர் பணித்ததால் தொண்டன் பணிந்தான். ஃபோர்த்து பாயிண்ட்டு, தலைவர் பணித்ததால் தொண்டன் பணிந்தான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 1, 3 சரி. அடுத்து 9வது கொஸ்டின், சொற்கள் ஒழுங்கான வரிசையில் அமைந்த தொடரினை கண்டறிக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்களே. அடுத்து 10வது கொஸ்டின், அகர வரிசைப்படுத்தி எழுதப்பட்ட தொடரினை தெரிவு செய்க. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பெண்கள், பாரதம், புதுமை, பீலி, பேருந்து, பூமி, பழங்கள், பையன். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு பா பா பி பி புப்பு அந்த மாதிரி தான் வரணும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பழங்கள், பாரதம், பீலி, புதுமை, பூமி, பெண்கள், பேருந்து, பையன். அடுத்து 11வது கொஸ்டின், சொற்களை அகரவரிசைப்படி சீட் செய்க. கொஸ்டின் வந்துட்டு கோலம், குருவி, கேணி, கடல். இதுவும் அப்படி தான் கக்கா கிக்கி அந்த வருஷத்தில் தான் வரணும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கடல், குருவி, கேணி, கோலம். அடுத்து கொடு என்னும் வேறு சொல்லின் வினையால் அணையும் பெயர் அறிக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கொடுத்தோர். அடுத்து 13வது கொஸ்டின், வேறு சொல்லை கொடுத்து வினைமுற்று அறிதல் பேசு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பேசினான். அடுத்து 14வது கொஸ்டின், கான் என்னும் வேறு சொல்லின் பதம் அறிக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கண்டேன். அடுத்து 15வது கொஸ்டின், ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. விரை விரை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, விதை மறத்தல். அடுத்து 16வது கொஸ்டின், ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. விலை விலை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, உண்டாக்குதல், விரும்பு. அடுத்து 17வது கொஸ்டின், ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை தெரிவு செய்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மணிமேகலை மணி பல்லவத்தீவிற்கு சென்றாள். அடுத்து 18வது கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லறிதல். நாட்டிக்கல் மைல் அப்படின்னு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கடல் மைல். அடுத்து 19வது கொஸ்டின், ஆங்கில சொல்லிற்குரிய தமிழ் சொல்லை எழுதுக.
கிராப். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி செதுக்கி. அடுத்து 20வது கொஷின், எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மறைந்த. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் என்னோட சேனலுக்கு.